தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக விளம்பர மாடல் அரசு மக்களை ஏமாற்றுகிறது என்று எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் பரப்புரை மேற்கொண்ட அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சியின் திட்டங்களை பட்டியலிட்டு திமுக அரசு மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகரித்துள்ளதாக விளம்பர மாடல் அரசு மக்களை ஏமாற்றுகிறது என்று கூறிய அவர் தவறான செய்தியை வெளியிட்டு போட்டோஷூட் நடத்துவதாக குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமா இருப்பதாக ஒரு தவறான செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு போட்டோ ஷூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பர மாடல் அரசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. அத்தனையும் ஒரு நாடகம் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். இதைத் தொடர்ந்து கரூர் சட்டமன்ற தொகுதியில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் மலிந்துள்ளதாக தெரிவித்தார். அதிமுக ஆட்சி அமைந்ததும் போக்குவரத்து துறை, டாஸ்மாக் உள்ளிட்ட துறைகளின் ஊழல் குறித்து உரிய விசாரணை நடத்தப்படும் என்று தெரிவித்தார். ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபா அதிகமாக கொடுத்து விலைக்கு விற்கிறாங்க. இப்படி ஒரு நாளைக்கு 1.5 கோடி பாட்டில் வைக்கின்ற போது ஒரு நாளைக்கு 10 ரூபா அதிகமாக வாங்குறதுனால 15 கோடி இந்த டாஸ்மாக் கடையில் மட்டும் முறைகேடு நடந்திருக்குது. மாசத்துக்கு 450, வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 5400 கோடி, 4 வருஷத்துல 22,000 கோடி. அதே போல மின்சாரத்துறையில பல்லாயிரக்கணக்கான கோடி ஊழல். டிரான்ஸ்பார்மர் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குது. அப்பவும் ஊழல் செஞ்சாங்க. அந்த ஊழல்ல தப்பிக்கவே முடியாது, விடவே மாட்டோம் நாங்க.